வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா சூப்பர் பொசிஷன் தியரம். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த சூப்பர் பொசிஷன் தியரத்தை வச்சுட்டு. அப்போது இந்த சூப்பர் பொசிஷன் தியரத்தில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து மோர் தென் 2 வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்கணும். மோர் தென் 1 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும். மோர் தென் 1 வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்கணும். ஓகே, சூப்பர் பொசிஷன் தியரம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா மோர் தென் 1 வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்கணும். அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, மோர் தென் 1 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். அதில் 2 வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது இது 5 வோல்ட், இது 10 வோல்ட், ப்ளஸ் மைனஸ். ஓகே, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாம் 1 ஓம், 3 ஓம், 2 ஓம். இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். ஓகே, அப்போது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஐஎல் கரண்ட் எவ்வளோ, லோட் கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சூப்பர் பொசிஷன் தியரத்தை வச்சுட்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸு 1 வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிவில் இருக்கணும். இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் டிஆக்டிவில் இருக்கணும். ஓகே, 1 வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிவில் இருக்கணும், அது டிஆக்டிவில் இருக்கணும். இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸு நம்ம டீஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சர்க்யூட் டயக்ராமை நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே சீரீஸாக தான் பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு சர்க்யூட் போட்டுக்கிட்டேன். இது 5 வோல்டேஜ், 10 வோல்டேஜ், 1 ஓம், 1 ஓம், 1 ஓம், 3 ஓம், 2 ஓம். ஓகே, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். அப்போது ஒரே ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அப்போது 1 + 1 2 ஓம், இங்கே 1 + 3 4 ஓம், இது 2 ஓம் அப்படியே தான் இருக்குது, இது 5 வோல்டேஜ் அப்படியே தான் இருக்குது, இது 10 வோல்டேஜ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி இப்போ இந்த சர்க்யூட்டை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த சிம்ப்ளிஃபை பண்ண சர்க்யூட்டை நம்ம ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த V1 வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த மாதிரி சர்க்யூட்டை வரைஞ்சிக்கலாம். இந்த 10 வோல்டேஜை வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணுவோம், இது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போது 2 ஓம், 4 ஓம், 2 ஓம். ஓகே, 5 வோல்டேஜ். இப்போது இந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராமை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. இதை இனிமேல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நோடல் மெத்தட் யூஸ் பண்ணலாம், மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படி எந்த மெத்தட் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு வோல்டேஜ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கரண்ட்டு IL டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கரண்ட்டு IL டேஷ்னு எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நான் வந்துட்டு இதை மெஷ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் டைரெக்ஷனை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதனுடைய கரண்ட் டைரெக்ஷன். ஓகே, இதனுடைய கரண்ட் டைரெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம்
எத்தனை லூப் இருக்குது? 2 லூப் இருக்குது. அப்போது 2x2 மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. 2 லூப் R11 R12 R21 R22. ஓகே, அடுத்தது I1 I2 V1 V2 இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ R11 அப்படின்னாக்கா இந்த 1 லூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ 2 + 2 4. ஓகே, R12 இந்த லூப் 1க்கும் 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன? 2 ஓம். ஓகே, அப்போது இந்த 2 ஓமோட டைரெக்ஷன் எப்படி இருக்கணும்? இந்த டைரெக்ஷன் எப்படி இருக்குது? இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. R21 -2. ஓகே, அடுத்தது வந்துட்டு I2வில் இருக்கிறது கூட லூப்பில் இந்த லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? 4 + 2 அப்போது 6. I1 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? I1 I2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ V1 இதுதானே V1. அப்போது கரண்ட் எதிலிருந்து போகுது? மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. அப்போது வோல்டேஜ் ரைஸ். அப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க. செகண்ட் இதில் வோல்டேஜ் இது இருக்கா? இல்லை. அப்போ 0 போட்டுக்கோங்க. அப்போ பை கிராமர்ஸ் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்க. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா I1 = 1.6 ஆம்ப்ஸ் கிடைக்கும். I2 = 0.5 ஆம்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? ஓகே, அப்போது I1 I2 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வாங்க. இப்போது இங்கே ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இங்கே ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இங்கே ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போது இது I1, இது I2. அப்போ I1 I2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே IL டேஷ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, IL டேஷ் = ஆஸ் பர் த KCL. இங்கே வந்து இன்கமிங் கரண்ட் I1. ஓகே, I1 = இங்கே அவுட் கோயிங் கரண்ட் IL டேஷும் I2வும். அப்போ அவுட் கோயிங் கரண்ட் என்னது? IL டேஷ் மைனஸ் I2. அப்போ IL டேஷ் எப்படி எழுதிக்கலாம்? I1 - I2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போது IL டேஷ் = 1.6 - 0.5. அப்போ IL டேஷ் = 1.1 ஆம்பியர். ரைட்? ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த டயக்ராமு இந்த வோல்டேஜ் சோர்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு சர்க்யூட் டயக்ராம் போட்டுக்கோங்க. எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு தப்பு பண்ணிடுவீங்க. 2 ஓம் 4 ஓம் 2 ஓம் இது 10 வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, இப்போ வந்துட்டு சேம் திங் மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது R11 4 இங்கே ரெண்டுத்தில் -2. அப்போ இங்கே -2 இது 6. ரைட்? அடுத்தது I1 I2. அப்போ இந்த வழியாக போகக்கூடிய கரண்ட்டு IL டபுள் டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சோர்ஸ்க்கு IL டபுள் டேஷ் = இங்கே ஃபஸ்ட்டு லூப்பில் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இல்லை, 0. அடுத்தது செகண்டில் இப்போ கரண்ட் எந்த வழியாக வருது? இந்த இப்படி வருது, +2 மைனஸ். அப்போ -10 வோல்டேஜ். ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ வந்துட்டு இதனுடைய கரண்ட் வந்து I3 I4ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, இது இங்கே I3 I4ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ I3யோட வேல்யூ இது கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. பை கிராமர்ஸ் மெத்தட், பை கிராமர்ஸ் ரூல் I3 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். I3 எவ்வளோ அப்படின்னாக்கா -1 ஆம்பியர். I4 வேல்யூ எவ்வளோ? -2 ஆம்பியர். ஓகே, அப்போ I3 I4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த நோட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த நோட் பாயிண்டில் ஆஸ் பர் KCL கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த அவுட் கோயிங் கரண்ட். அப்போ I3 இந்த I3 இன்கமிங் கரண்ட், அவுட் கோயிங் கரண்ட்னா IL டபுள் டேஷும் I4ம். அப்போது I4 சாரி முன்னாடி ஒரு ஸ்டெப் தப்பு பண்ணிவிட்டேன். இங்கே வந்துட்டு ப்ளஸ் வரும். ரைட்? அடுத்தது இப்போ பாருங்கள் I4 + IL டபுள் டேஷ். இப்போ IL டபுள் டேஷ் என்ன வரும்?
I3 minus I4னு வரும். ஓகே, இப்போ I3 minus I4 இதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 minus of 2, அப்போது -1 plus 2 equal to 1 ampere, ரைட். அப்போ IL டபுள் டேஷ் எவ்வளோ? 1 ampere. இப்போது டோட்டல் கரண்ட்டு, இப்போது மெயின் சர்க்யூட்டுக்கு வாங்க. இது மெயின் சர்க்யூட், டபுள் IL கரண்ட் இருக்குது. அப்போது IL கரண்ட் ஈக்குவல் டு, அப்போது IL ஈக்குவல் டு IL டேஷ் ப்ளஸ் IL டபுள் டேஷ். IL டேஷ் எவ்வளோ? 1.1 ப்ளஸ் IL டபுள் டேஷ் 1 ஆம்பியர். அப்போ லோட் கரண்ட் ஈக்குவல் டு 2.1 ஆம்பியர். ஓகே, வெரி சிம்பிள். சூப்பர் பொசிஷன் தியரம் மூலிமா நம்ம லோட் கரண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது லோட் வோல்டேஜ் VL ஈக்குவல் டு ILRL. ஓகே, அப்போ IL நமக்கு தெரியும் 2.1 இன்ட்டு RL எவ்வளோ? இந்த லோட் வோல்டேஜ் தானே. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லோடு 2 amps எடுத்துக்கோங்க. அப்போ ILRL இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4.2 வோல்டேஜ். ஓகே, அப்போது VL ஈக்குவல் டு 4.2 வோல்டேஜ், ரைட். ஓகே, அப்போது நம்ம ஐஎல்லும் கண்டுபிடிச்சாச்சு, விஎல்லும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போது ஒரு சூப்பர் பொசிஷன் தீரம் மூலியமாக நம்ம ஒரு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 2 வோல்டேஜ் சோர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் தீரம் அப்ளை பண்ணுறதுக்கே 2 வோல்டேஜ் சோர்ஸ் வேணும். அந்த 2 வோல்டேஜ் சோர்ஸில் ஒன்று ஆக்டிவாக இருக்கணும், இன்னொன்று டீஆக்டிவாக இருக்கணும். ஓகே, அப்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துகிட்டு அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஃபைனலாக நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கரண்ட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.